தேனி கிழக்கு மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடபுதுப்பட்டி ஊராட்சி மதுராபுரியில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் தலைமையில் புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வருங்கால முதலமைச்சர் நம் மண்ணை காப்பதற்காக, இந்த தமிழகத்தை மீட்பதற்காக, தமிழ் இனத்தினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா, கொஞ்சம் அப்படியே அவர் வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே எல்லாரும் அப்படியே கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி கொஞ்சம் அப்படியே பின்னாடி கொஞ்சம் அப்படியே பின்னாடி தம்பி இப்படி வந்துருங்கய்யா, வாங்கய்யா வாங்கய்யா கொஞ்சம். இதோ புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக மண்ணின் மைந்தர்கள் ஆதரவோடு உங்கள் ஆட்சியோடு இதோ புரட்சி தமிழராக இந்த மண்ணின் ஆதரவோடு மண்ணின் மைந்தர்களுடைய ஆட்சியோடு இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக வருங்கால முதலமைச்சர், கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், கழகத்தின் காவல் தெய்வம் நம்முடைய புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் மக்கள் புடை சூழ தம்பி அங்க நிக்காத கழியாத அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிருங்க, அப்படியே வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. இதோ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களோடு நம்முடைய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் திருமுகத்தை காண இதோ ஆரவாரத்தோடு கனவொலி எழுப்பி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய திருமுகத்தை காப்பதற்காக இதோ வருங்கால முதலமைச்சர், நம்முடைய காவல் தெய்வம், தமிழ் இனத்தினுடைய காவல் தெய்வம் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதோ உங்களை காண்பதற்காக, உங்கள் திருமுகத்தை காண்பதற்காக, உங்களை காண்பதற்காக இதோ ஆர்ப்பரித்து இதோ அணி அணியாக நின்று கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை காண்பதற்காக, உங்கள் திருமுகத்தை காண்பதற்காக புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆட்சியோடு இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக, இந்த மக்களை காப்பதற்காக நம் காவல் தெய்வமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் இந்த தேனி மண்ணுக்கு பெண்ணிக்குக்காக வாழும் பெண்ணிக்குக்காக இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தை தந்து நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதோ வந்துவிட்டார். உங்கள் திருமுகத்தை காண்பதற்காக இதோ வந்துவிட்டார். இதோ உங்கள் திருமுகத்தை காண்பதற்காக ஆரவாரத்தோடு மக்கள் வெள்ளத்திலே இங்கே கௌமாரியம்மன் திருக்கோயில் இருந்து இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து திருக்கோயிலுடைய ஆண்டவன் ஆசீர்வாதத்தோடு, மக்களின் ஆசீர்வாதம், மகேஸ்வரின் ஆசீர்வாதம், இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆசீர்வாதம் அப்படியே கொஞ்சம் காண்பாயில கொஞ்சம் இதோ வந்துவிட்டார். ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் உங்கள் திருமுகத்தை காண்பதற்கு அப்படியே கொஞ்சம் வழி விட்டுருங்க, அப்படியே எல்லாரும் அப்படியே பின்னாடி போயிருங்க. கொஞ்சம் ஐயா அந்த பூ போடுறதுக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. தம்பி போங்க, தம்பி கொஞ்சம் போங்க, நான் இருக்கேன். வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார்.
வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார். இந்த ராம்ல புரட்சி தமிழர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், நம் இதய தெய்வம் புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழகத்தின் காவல் தெய்வம் எடப்பாடியார். தம்பி அதை நிறுத்திக்கலாம் ஐயா, திருப்பதி சார் நிறுத்தி. அப்படியே மற்றவங்கள உட்கார சார். தம்பி வருங்கால முதலமைச்சர், இந்த மண்ணை மீட்டெடுக்க வந்தவர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார், இந்த மண்ணை மீட்க வந்த எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த வேலை கொடுங்கப்பா முருகு. மற்றவங்களாம் கொஞ்சம் விளைவிக்கீங்கப்பா தம்பி, கொஞ்சம் விளைவிக்கணும். கல்வி கனவுகள் காண இலவச பள்ளி